5 மேட்ச் தொடர்ச்சியா தோத்ததுக்கு அப்புறமா நேத்திக்கு சிஎஸ்கே வின் பண்ணது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ஆறுதலா இருந்திருக்கும். அப்பாடா. இந்த சீசனுடைய 30th மேட்ச் லக்னோ வர்சஸ் சென்னை. டாஸ் வின் பண்ண சென்னையோட கேப்டன் தோனி ஃபர்ஸ்ட் bowling சூஸ் பண்ணாரு. பேட் பண்ண வந்த லக்னோக்கு ஓப்பனிங் பெருசா அமையல. எய்டன் மார்க்ரம் சீக்கிரமே அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் நிக்கலஸ் புரான் உள்ள வந்தாரு, அவரும் பெருசா அடிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப்பே லக்னோக்கு மிச்சல் மார்ஷ் அண்ட் ரிஷப் பந்த் இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் அமைஞ்சது. இவங்க 2 பேரும் பவர் பிளேல பெரிய அளவுக்கு அடிக்கல, ரன்ன பால்ங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ பவர் பிளேவை லக்னோ சுமாராக தான் யூஸ் பண்ணாங்க. சென்னையோட பவுலர்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே போல் பண்ணாங்க. அதுலயும் நூர் அகமது பின்னாடி போல் பண்ண வந்த நூர் அகமதை அவங்களால பிக் பண்ணவே முடியல. அவர் ஸ்பெல் கம்ப்ளீட் பண்ணும்போது 4 ஓவர் போட்டு 13 ரன் கொடுத்து எந்த விக்கெட்டும் எடுக்கல. அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டான ஒரு ஸ்பெல். லக்னோவோட ஸ்கோரிங் ரேட்டை நூர் அகமது ரொம்ப பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணாரு. ரிஷப் பந்த் ஒரு முனையில் நின்று ஆடிட்டே இருந்தாரு, ரன்ன பால் அவர் ஆடிட்டே இருந்தாரு. அவர் லேட்டர் ஆன் ஹிட்டிங் போனாலும் பின்னாடி வந்த அப்துல் சமத் அண்ட் ஆயுஷ் பதோனி 2 பேரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாலுமே ஒரு மீடியமான ஸ்கோர் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. ஒரு டிபிக்கல் பேட்டிங் இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்ல முடியாது. சிஎஸ்கேவோட பவுலர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணாங்க லக்னோவோட பேட்டர்ஸ். கலீல் அகமது அண்ட் அன்சுல் கம்போஜ் 2 பேரும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. நூர் அகமது விக்கெட் எடுக்கலனாலும் ரொம்பவே எக்கனாமிக்கலா பவுல் பண்ணியிருந்தாரு. ஜடேஜா 2 விக்கெட், மதீஷா பத்திரானா 2 விக்கெட். அதுலயும் பத்திரானா லாஸ்ட் ஓவர்ல இந்த வைடா போடாட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்பெல்லாவே இருந்திருக்கும். சோ லக்னோ 20 ஓவர்ஸ் முடிவில் 166 ரன் அடிச்சிருந்தாங்க, 7 விக்கெட் இழப்புக்கு. ரிஷப் பந்த் மட்டும் ஒரு 60 அடிச்சிருந்தாரு. சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் நேற்று 2 சேஞ்சஸ். அஸ்வின் வெளியே போயிட்டு அவருக்கு பதிலாக ஷேக் ரஷீத் உள்ள வந்திருந்தாரு. டெவான் கான்வேக்கு பதிலாக ஜேம்ஸ் ஓவர்டன் உள்ள வந்திருந்தாரு. இந்த 2 சேஞ்சஸோட சென்னை நேற்று மேட்சை விளையாடினாங்க. ரச்சின் ரவீந்திரா அண்ட் ஷேக் ரஷீத் 2 பேரும் ஓபன் பண்ணாங்க. பவர் பிளேல 2 பேரும் நல்லா விளையாடினாங்க. அதுலயும் ஷேக் ரஷீதை பார்க்கும்பொழுது ருத்ராஜ் கெய்க்வாடோட கார்பன் காப்பி மாதிரியே இருந்தது, அவரோட அந்த ஸ்ட்ரோக்ஸ் ஆடக்கூடிய விதம் எல்லாமே. ஸோ அவர் நல்லா கான்ஃபிடென்ட்டா விளையாடினாரு. அவங்க 2 பேரும் விளையாடின வரைக்கும் ரன் ரேட் டீசென்டான ரன் ரேட்டா இருந்தது. பவர் பிளேல சிஎஸ்கே நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க. ஆனா ஷேக் ரஷீத் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ரன் ரேட் மறுபடியும் டவுன் ஆக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 4 ஓவருக்கு பவுண்டரியே இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்தது. அந்த டைம்ல ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, ஜடேஜா எல்லாரும் அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. சிவம் துபே ஒரு சைட்ல மெதுவா ஆடிட்டு இருந்தார். ஒரு 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவரால் பெருசா ஹிட்டிங் போக முடியல, நிதானமா தான் ஆடிட்டு இருந்தாரு. விஜய் சங்கரும் வந்த உடனே அவுட் ஆயிட்டாரு கொஞ்ச நேரத்தில். லக்னோவோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் ரிஷப் பந்த் ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணாரு. திக்வேஷ் ரதி, ரவி பிஷ்னாய் அண்ட் பார்ட் டைம் ஸ்பின்னரான எய்டன் மார்க்ரம் எல்லாருமே ரொம்ப நல்லா பவுல் பண்ணாங்க. அந்த இடத்துல தான் சிஎஸ்கேவோட ஸ்கோரிங் ரேட் அப்படிங்கிறது டிப்பாச்சு. 15th ஓவர்ல டைம் அவுட்டுக்கு அப்புறமா தோனி உள்ள வந்தாரு. தோனி அண்ட் தூபே 2 பேரும் சேரும்பொழுது ஆல்மோஸ்ட் 5 ஓவர்ல 50 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல லக்னோக்கு பவுலர்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தாங்க. ரவி பிஷ்னாய்க்கு மட்டும் தான் ஒரே ஒரு ஓவர் பாக்கி இருந்தது. அவரை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் ஷர்துல் தாக்கூர், அவேஷ் கான் 2 பேருமே பிரிடாமினண்டா அந்த டெத் ஓவர்ஸை பவுல் பண்ணாங்க. அந்த இடத்துல சிஎஸ்கேக்கு அது அட்வான்டேஜா அமைஞ்சது. தோனிக்கு அவுட் சைட் எட்ஜில் 2 4 போச்சு. அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டா 2 4 அடிச்சாரு, ஒரு 6 அடிச்சாரு. அவ்வளோ நேரம் ஒரு மாதிரி தடவிட்டு இருந்த தூபேவும் அதுக்கப்புறம் ஹிட்டிங் போக ஆரம்பிச்சாரு. ஷர்துல் தாக்கூரை ஒரு டார்கெட் பண்ணாரு. இதெல்லாம் சேர்ந்து நேத்து சிஎஸ்கேக்கு ஒரு கன்வின்சிங்கான விக்டரி கிடைச்சது. நேத்திக்கு மேன் ஆஃப் த மேட்ச் தோனிக்கு தான் கிடைச்சது. பேட்டிங்ல ஒரு குவிக் கேமியோ பண்ணியிருந்தாலும் கீப்பிங்ல வழக்கம் போல ரன் அவுட், ஸ்டம்பிங், கேட்ச்னு தோனி மொமெண்ட்ஸா இருந்தது.